ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரிஸ்டி எஸ்எஸ்சி அகாடமி. இப்போ நாம் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு 25 ரூபான்ற மதிப்புள்ள ஒரு கிலோ கல்லுப்பை சரிங்களா 23 ரூபாய்க்கே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. 25 ரூபா மதிப்பு மிக்க கல்லுப்பை நான் 23 ரூபா, ஒரு கிலோவுக்கு 23 ரூபாய்க்கே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25 ரூபா. ஆனால் நான் 23 ரூபாய்க்கே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ எடைக்கல்லுக்கு பதிலாக, அதாவது 1000 கிராம் எடைக்கல்லுக்கு பதிலாக 800 கிராம் எடைக்கல்லை தான் பயன்படுத்துகிறாரு. சரிங்களா? அப்போது சீட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1000 கிராமை ஒரு கிலோன்னு சொல்லலாமா? 1000 கிராம்ங்கிறது ஒரு கிலோ. ஒரு கிலோவுக்கு பதிலாக, ஒரு கிலோ எடைக்கல்லுக்கு பதிலாக அவர் 800 கிராம் தான் யூஸ் பண்ணுறாரு. அப்போனா 800 கிராமை 0.8ன்னு எழுதிக்கலாமா? 0.8 தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. அவரோட காஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 தான். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 20ன்னு வரும். சரிங்களா? 25ஐயும் 0.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20ன்னு வரும். 23 × 1 23. சரிங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 20 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 23 ரூபா. அப்போ 20 ரூபாய்க்கு வாங்கி 23 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போது இவருக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 3 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ கீழே காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 0க்கு 0, 4 2, 5 10. ஓகேவா? இப்போ 3 15% அவருக்கு என்ன கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 15% ப்ராஃபிட் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.